அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் இஷ்யூவில் வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் அதில் 2008லேருந்து 2022 மெயின்ஸில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் நடந்த கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே எடுத்து ஒரு தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன். அந்த இயரில் கேட்கப்பட்ட வேலையின்மை ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வறுமைக்கான வீடியோஸ் பார்த்துருந்தோம். வறுமை தொடர்பான கேள்விகள் எங்கெங்கே இப்போ கேட்டிருக்காங்க எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையின்மை தொடர்பான கேள்விகள் பார்த்தீங்கன்னா குரூப் 1லேயும் குரூப் 2 மெயின்ஸ்லேயும் கேட்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான என்னென்ன கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கும்போது இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோன்னா 2013 குரூப் 1ல் பார்த்தோன்னா வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை தொடர்பாக காரணிகளை வெளிக்கொணர்க. அதாவது வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை தொடர்பான காரணிகளை வெளிக்கொணர்க அப்படின்னு ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் 30 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வேலையில்லாத நிலைமைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இப்போது மக்கள் தொகை பெருக்கமாக இருக்கட்டும், இல்லை நகரமயமாதல், அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் அதில் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து நிறைய பேர் நகரத்தை நோக்கி வரதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்படிங்கும்போது வேலையின்மை குறையுது. அப்படி நிறைய இஷ்யூஸ் நிறைய இதெல்லாமே அதில் ஃபுல்லாகவே வரும். நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு அடுத்து பார்த்தோன்னா படித்தோர் வேலையின்மை உருவாக காரணம். படித்தோர் வேலையின்மை, அதாவது படித்தவங்களுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வரனால எல்லாருக்கும் அதுக்கான வேலை கிடைக்கிறதில்ல. அது ரிலேட்டடாக ஒரு 3 மார்க்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2016 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி படிப்பு சார்ந்த வேலையின்மையின் காரணங்கள். அதான் எல்லாமே ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வருது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வேலையின்மையில் என்னென்ன கவர் ஆகும், அதுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. படிப்பு சார்ந்த வேலையின்மையின் காரணங்கள் எவ்வளோனா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மறைமுக வேலையின்மை, அதாவது மறைமுக வேலையின்மை என்றால் என்ன? இது நமக்கு 10th எக்கனாமிக்ஸ் புக் ரிலேட்டட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேலையின்மை ரிலேட்டட் டாபிக்ஸில் மறைமுக வேலையின்மை பற்றி ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து 2017 குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி கல்வி கற்ற இளைஞர்களிடம் உள்ள வேலையின்மையை களைய தீர்வுகள். கல்வி கற்ற இளைஞர்களிடம் உள்ள வேலையின்மையை களைய என்னென்ன தீர்வுகள் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2019 குரூப் 1ல் பார்த்தோன்னா இந்திய பொருளாதார கட்டமைப்பு வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதா விவரி. அதாவது இந்திய பொருளாதார கட்டமைப்பு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படுத்துதா அப்படிங்கிறத வந்து விவரித்து ஒரு 15 மார்க்கில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2008 பார்த்தோன்னா குரூப் 1ல் இந்தியாவில் வேலையின்மையில் காணப்படும் போக்குகள். இந்தியாவில் வந்து என்ன விதமான வேலையின்மைகள் இருக்குது, அதுக்கான காரணங்கள், அது ரிலேட்டடாக ஒரு 5 மார்க்கில் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி கேட்டிருக்காங்க. படிப்பு வேலையின்மை என்றால் என்ன? படிப்பு வேலையின்மை எல்லாமே அதே தான். படிப்பு வேலையின்மை, படித்தோர் வேலையின்மை, படிப்பு சார்ந்த வேலையின்மை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின்ஸாக திரும்ப திரும்ப வருது. ஆனால் வேறு விதமாக கேட்டிருக்காங்க. ஒரு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா வேலையின்மை அப்படிங்கும்போது இப்போ பார்த்தோன்னா நம்மளே பார்த்துட்டோம். படிப்பு சார்ந்த வேலையின்மை அப்படிங்கும்போது படிப்பு ரிலேட்டடான கொஸ்டின்ஸே திரும்ப வருது ஒரு 2-3 டைம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விதமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. 2009 பார்த்தோன்னா குரூப் 1ல் வந்து வரையறை கீழான வேலை என்பதன் பொருள். வரையறை கீழான வேலை. ஓகேங்களா? கீழான வேலை என்பதன் பொருள் அப்படின்னு ஒரு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்திய திட்ட ஆணையம் வேலையின்மையை எவ்வாறு விவரிக்கிறது? இந்தியன் திட்ட ஆணையம் பிளானிங் கமிஷன் வந்து வேலையின்மையை வந்து எந்த விதமாக விளக்குகிறது அப்படின்னு ஒரு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2011 குரூப் 1ல் வந்து குடும்பத்தில் வேலையின்மையால் நேரிடும் ஏதேனும் 5 விளைவுகள். வேலையின்மை பிரச்சனையினால் குடும்பத்தில் நிகழக்கூடிய ஒரு 5 விளைவுகளை வந்து எடுத்துரைக்க சொல்லி ஒரு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2013 குரூப் 1ல் பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு பொறுப்புறுதி சட்டம் 2005 பிற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்தப்பட்டுள்ளது? வேலைவாய்ப்பு பொறுப்புறுதிங்கிறது வந்து வேலைவாய்ப்பு வாங்கி தரக்கூடிய சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2005 அந்த சட்டம் வந்து பிற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள்லேருந்து எப்படி வேறுபடுகிறது? வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான நிறைய திட்டம் இருக்குது. இது எல்லாமே ப்ரீஃபாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும். படிப்பு சார்ந்த வேலையின்மை, படித்தோர் வேலையின்மை,
அப்புறம் நான் வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் இருக்குது, நேர்முக காரணங்கள், மறைமுக காரணங்கள் அப்படின்னு. சரிங்களா? இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா NREGA திட்டத்தின் முக்கிய குறைபாடுகள். NREGA அந்த திட்டத்தோட ஒரு முக்கிய குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 2015 குரூப் 1ல் பார்த்தோன்னா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் குறைபாடுகள். தேசிய ஊரக வேலை தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வேலையின்மையின் வகைகள் மற்றும் காரணங்கள். வேலையின்மைக்கான வகைகள் மற்றும் காரணங்கள்னு ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? வேலையின்மை என்னென்ன வகை இருக்குது, அதுக்கு மற்றும் வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதுக்கான தீர்மானங்கள், அதுக்கான எப்படி சரி பண்ணுறதா, வேலையின்மைக்கு சரி பண்ணுறதுக்கான தீர்வுகள், இதெல்லாமே நீங்கள் அந்த வேலையின்மை ரிலேட்டடாக என்னென்ன வருதோ எல்லாமே படித்தா தான் உங்களுக்கு அதுக்கான கேள்விகளுக்கான எப்படி கேட்டாலுமே நம்மளால் அது வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் டாப்பிக்கில் மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இனி அப்கமிங் டேஸ்லேயும் நம்ம ஃபுல் வீடியோஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.